எப்படி இருந்தது அவரோட பணியாற்றிய அனுபவம்? அவருமே வந்து என்னென்னா சந்தோஷன் சார் மாதிரி வெரி ஸ்பான்டேனியஸ் பர்சன். அந்த மூமெண்ட்டில் அந்த தருணத்தில் எப்படி இருக்குது எல்லாமே அப்படிங்கிறத ஒரு ஒரு பறவை மாதிரி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா ஒரு பறவைலாம் ரொம்ப பிளான் பண்ணாது இல்லையா, அப்படியே லைவாக இருக்கும். அந்த மூமெண்ட்டில் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு அப்சர்வ் பண்ணி அந்த மூமெண்ட்டில் ஒரு மேஜிக் ஒன்று க்ரியேட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி அவர் ஒரு அந்த மொமெண்ட்டை நம்பக்கூடிய நபரை நான் பார்க்குறேன். அந்தந்த மூமெண்ட்டில் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து நிறைய அழகாக பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக. அண்ட் அதே தாட் தான் ஐ அப்ளைட் ஃபார் சினிமாட்டோகிராஃபி ஆல்சோ. சினிமாட்டோகிராஃபிக்கும் என்ன லைட்ஸு என்ன கேமரா என்ன லென்ஸுங்கிறது மட்டும்தான் பிளான் பண்ணது. மீது எல்லாமே அந்த மூமெண்ட்டில் என்ன ஷாட்டுன்னு கேட்டுட்டு அப்படியே லைவாக பண்ண விஷயந்தான். ஸோ அந்த ஸ்பான்டேனிட்டி எல்லாமே பண்ணும் போது தான் வேற ஒரு டைமென்ஷன் ஓப்பன் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து ஒரு 5 days இங்கே சென்னையில் ஷூட் பண்ணும்போது அவர் நான் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணது கவனிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் முடிச்சு எடிட் முடிச்சுட்டு கால் டு த ஆஃபீஸ், சிவா வந்து பாருங்கள் ஃபுட்டேஜெல்லாம் எப்படி இருக்குது என்ன பார்த்தா 1/2 மணி நேரம் படம் ரெடி. ஃபஸ்ட்டு 5 days ஷூட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு சந்தோஷ் சார் மாதிரி அவரும் குவைட்டாக இருந்தார். நான் கேட்டேன், ஓகே தானே சார் உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் தானே அப்படின்னு. இப்படியே சுற்றியும் ஒரு மாதிரி பார்த்து யோசிச்சுட்டு, சிவா உங்ககிட்ட இருக்கிற நாலேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. நாலேஜ் வேண்டாமா, அதான் இருக்குது நம்ம நம்பி ஏதோ வண்டி ஓடிட்டுருக்கு அது வேணான்ட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சிட்டே பார்த்தேன். வேறு என்ன சார் வேணும் அப்படின்னு, அதை தாண்டி ஒரு விஸ்டம் இருக்குது அது வேணும் அப்படின்னு. சார் ரொம்ப ஹெவியாக சொல்லிட்டீங்க அப்படியே சொன்னேன் ஓப்பனாக, ரொம்ப ஹெவியாக சொல்லிட்டீங்க, விஸ்டம்ங்கிறதெல்லாம் ஏதோ ஞானியோட டேர்மாக இருக்குது, நீங்கள் ஏதோ ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறீங்க போல இருக்குது அப்படின்னு. இல்லை எனக்கு அது நான் அப்சர்வ் பண்ணுறேன், நாலேஜை தாண்டினது தான் விஸ்டம். முன்னாடி சொன்ன மாதிரி குருதியில் செலுத்தினார் ஞானத்தைங்கிற மாதிரி அது இன்பில்ட்டாக இருக்கிறத வந்து அவர் ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணிவிட்டு நாலேஜ் வேணால் விஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தென் ஒருத்தர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அது இன்னும் அதிகப்படுத்தும் போது நம்மளோட சின்சியரிட்டி இன்னும் அதிகமாகிடும் இல்லையா. அந்த மாதிரி அடுத்தடுத்து ஷூட் பண்ணுவோம், இன்னும் என்ன பெட்டராக பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம்.